வணக்கம் நண்பர்களே, தனிஷ் மணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயன் பாக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒயர் மாற்றுறது ஈஸியாக மாற்றிடலாம், சுவிட்ச் மாற்றிடலாம், ஃபிலமெண்ட் மாற்றிடலாம், எல்லாமே மாற்றிடலாம். ஆனால் ஒரு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஆட்டோமேட்டிக் செட்டிங் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த செட்டிங் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபிலமெண்ட் மாற்ற போகிறோம். அதுபோக முக்கியமாக ஆட்டோமேட்டிக் எப்படி கரெக்டாக செட்டிங் பண்ணுறது, வெறும் ஒரு 2 நிமிஷத்து வேலை அந்த ஆட்டோமேட்டிக் ரொம்ப ஈஸியாக செட்டிங் பண்ணிடலாம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது ஃபிலமெண்ட் காயில் போயிடுச்சு. ஸோ ஃபிலமெண்ட்டை மாற்றணும். ஃபிலமெண்ட் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் மேலே இருக்கிற ஒரு பித்தளையில் ஒரு நட் இருக்கும், அதை கழட்டிடலாம். கழட்டிட்டு இந்த 3 பின்னில் இருக்கிற ஸ்க்ரூவையும் கழட்டிடலாம். லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டில் 2 பக்கமும் அந்த காயிலோட கனெக்ஷன் இருக்கும், ரெண்டையும் கழட்டி எடுத்துடலாம். சென்டரில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சென்டரில் இருக்கிற ஸ்க்ரூ அந்த சுவிட்சில் இருந்தே வர்றது. ஸோ அதை நம்ம கழட்ட வேண்டியதில்லை. ஸோ இப்போ நம்ம இந்த அயன் பிளேட்டை எடுத்துட்டோம். இதுதான் ஃபிலமெண்ட்டு. இந்த ஃபிலமெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் காயில் போயிருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு வேறு மாற்றிடலாம். பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆட்டோமேட்டிக் செட்டிங்க்கு உண்டானது. அதாவது நிறைய பேர் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த பிளேட்டு தான் ஆட்டோ கட் ஆஃப் பண்ணி விட்றது. இந்த பிளேட்டு என்ன வேலை செய்யும்னு சொன்னால், அயன் பாக்ஸ் ஹீட் ஆனோடனே இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பக்கமாக மேலே வளையும். அதாவது ஹீட் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு டைரெக்ஷனில் வளைஞ்சு கொடுக்கும். அந்த வளைஞ்சு கொடுக்குற பொசிஷன் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம எப்படி இதை பொசிஷன் மாட்டிட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகாது. ஸோ இந்த பிளேட்டை நம்ம எந்த டைரெக்ஷனில் மாட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பொலாரிட்டி இருக்குது. ஸோ அந்த பொலாரிட்டியை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டை ஹீட் பண்ணணும். நம்ம ஒரு சின்ன தீக்குச்சியில் ஹீட் பண்ணோம்னு சொன்னால் அந்த பிளேட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளேட்டு நான் காட்டுறப்ப நேராக இருந்திருக்கும். இந்த ஹீட் பண்ணதுக்கப்புறம் பிளேட்டு ஒரு டைரெக்ஷனில் வளைஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக பெண்டாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? இப்போ பெண்டாக இருக்குது இல்லையா, பெண்டான பொசிஷன், அதாவது பெண்டாகி ஒரு எண்டு மேலே தூக்கியிருக்கும். அந்த மேலே தூக்கியிருக்கிற எண்டு டாப் பொசிஷன். அந்த டாப் பொசிஷனில் தான் நம்ம மாட்டணும். ஒருவேளை நீங்கள் பெரட்டி மாட்டிட்டீங்கன்னு சொன்னால் இது கண்டிப்பாக ஆட்டோ கட் ஆஃப் ஆகவே ஆகாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம இந்த பிளேட்டை மாட்டிடலாம். இப்போ நம்ம இந்த பிளேட்டை மாட்டிட்டோம். அடுத்து இப்போ நம்ம ஃபிலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை புதுசாக வாங்கியிருக்கிறது ஃபிலமெண்ட்டு. இந்த யூனிக், இந்த பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ரொம்ப ஒரு முன்னணி கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ நான் பிகினர்ஸாக இருந்தப்போ இந்த கம்பெனி பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த கம்பெனி நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த இது கிடைச்சா நீங்கள் வாங்கி மாட்டுங்க.
இப்போ இது இந்த ஃபிலமெண்ட் வச்சாச்சு. அதுக்கு மேலே இந்த அயன் பிளேட் மாட்டுறப்ப இந்த சுவிட்சு இருக்கும். அந்த சுவிட்சோட பாயிண்ட்டு பாருங்கள். அந்த பாயிண்ட் எதாவது பர்ன் ஆயிருந்துச்சுன்னா, அதாவது ஓவர்லோடில் வந்து அது லைட்டாக ஸ்பார்க் ஆகும். ஸ்பார்க் ஆயிருந்துன்னா இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஃபைல் வச்சு அந்த பாயிண்டரை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபைல் வச்சு பண்ணலாம், இல்லாட்டினா நம்ம எம்ஆர் சீட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த அயன் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அயன் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, சுவிட்ச் பிளேட்டு, அந்த பிளேட்டுக்கு மேலே ஒரு சின்ன பீங்கானில் ஒரு ரவுண்டாக ஒரு வாசர் மாதிரி வரும். அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பித்தளை நட்டை போடணும். ஸோ இப்போ இந்த அயன் பிளேட்டில் மாட்டுற 3 போல்ட் நட்டு இருக்கு இல்லையா, அந்த போல்ட் நட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல் டைட் பண்ணியே ஆகணும். ஃபுல் டைட் பண்ணலின்னு சொன்னால் இது வந்து சீக்கிரம் காயில் போயிடும். நீங்கள் எந்த அளவுக்கு டைட் பண்ணி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இதில் நம்ம மாட்டுற ஃபிலமெண்டோட லைஃபு. நீங்கள் வந்து அது வந்து சும்மா லூஸாக மாட்டி வச்சிட்டோம்னு சொன்னால் உடனே ஒரு ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அயன் பிளேட்டை மாட்டி வச்சு இப்போ நம்ம வந்து கனெக்ஷனை கொடுக்குறோம். இந்த 2 லெஃப்ட்டு ரைட்டு 2 எண்டில் தான் இந்த காயிலோட கனெக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அடுத்து ஆட்டோமேட்டிக் செட்டிங். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் செட்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அயன் பாக்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த ஆட்டோமேட்டிக் செட்டிங்கில் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இது நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த கனெக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். மேலே அந்த கவர் இருக்கு இல்லையா, அயன் பாக்ஸோட கவரு, அதை எடுத்து மேலே எடுத்து மாட்டிடலாம். சும்மா ரஃபாக வைங்க, ஸ்க்ரூ எதுவும் பண்ண வேண்டாம். மாட்டிட்டு அந்த அயன் பாக்ஸ் ஆன் ஆஃப் பண்ணுற அந்த நாபை மாட்டிடலாம். இது ஆஃப் பொசிஷன். இது ஆன் பொசிஷன் ஃபுல்லாக வர்றது. ஓகேவா? இப்போ நான் எப்படி செட்டிங் பண்ணணும்னா, நமக்கு வந்து இந்த நாபை தள்ளும்போது எந்த இடத்துல அயன் பாக்ஸ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து அயன் பாக்ஸ் நாபை திருப்பணுன்னா இந்த இடத்துலேருந்து எனக்கு அயன் பாக்ஸ் ஆன் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நாபை வந்து இவ்வளோ தூரத்துக்கு திருப்பி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே எவ்வளோ தூரம் திருப்பி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த பாயிண்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் திரும்பி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஆன் பொசிஷனில் வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த பாயிண்டரை கவனித்து பாருங்கள். உள்ள சுவிட்சை ஆன் பொசிஷனில் இந்த சுவிட்சு வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த நட்டை லைட்டாக டைட் பண்ணுவோம். ஓகேவா? டைட் பண்ணி அந்த 2 பாயிண்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சின்னதாக பொட்டு மாதிரி இருக்கும். அந்த ஆன் பொசிஷனில் அந்த 2 பொட்டும் போய் லைட்டாக டச் ஆனால் போதும். ஃபுல்லாக ஓவர் டைட் வச்சு ஏற்றிடக்கூடாது. நம்ம வந்து ஏன்னா ஆன் பண்ணுறது லைட்டாக தானே ஆன் பண்ணியிருக்கிறோம், ஃபுல்லாக ஆன் பண்ணல சுவிட்சை. அதனால் வந்து லைட்டாக ஆன் பொசிஷனில் வச்சுட்டு அந்த 2 பொட்டும் லைட்டாக முட்டுற மாதிரி நம்ம வச்சோம்னா போதும். வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக அந்த 2 பாயிண்டரும் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். ஸோ இது வந்து இப்போ கரெக்டாக ஆன் ஆஃப் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பழைய வெடிக்கு நான் ரஃபாக மேலே கவர் உட்கார வச்சுருக்கேன். அதே மாதிரி நாபை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து இந்த அயன் பாக்ஸோட காயிலில் வந்து சுவிட்ச் வழியாக ஒரு சீரிஸ் லேம்பை கனெக்ட் பண்ண போகிறேன்.
அந்த சுவிட்சு கண்ட்ரோல் வழியாக சீரிஸ் லேம்பை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பாயிண்டர் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ சீரிஸ் லைன் வச்சோம்னா பல்ப் எரியும். உங்களுக்கு வீடியோவில் ஒரு பிரைட்னஸ் தெரியும், பல்பு எரிஞ்சு ஆஃப் ஆகுறது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஆஃப் பண்ணோன்னே சீரிஸ் லேம்பு ஆஃப் ஆகும். ஓகேவா? ஆன் பண்ணோன்னே சீரிஸ் லேம்பு ஆன் ஆகுது. ஓகே, இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஆஃப் பொசிஷனில் கொண்டு வந்தோன்னா நமக்கு சீரிஸ் லேம்பு ஆஃப் ஆகும். ஆன் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு சீரிஸ் லேம்பு ஆன் ஆகுது. ஓகேவா? இதே மாதிரி இந்த ஃபுல் செட்டு கொண்டு வர்ற வரைக்குமே ஆனில் இருக்கான்னு பார்க்கணும் இந்த ஆஃப் ரவுண்டு. ஓகேவா? தள்ளினோன்னா எரிஞ்சிருச்சுன்னு விட்டுறக்கூடாது. இந்த ஃபுல் ரவுண்டு இந்த எண்டு வர்ற வரைக்கும் லேம்பு எரியுதான்னு செக் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ கழட்டிட்டு நம்ம அடுத்தது காயில் ஹீட் ஆகிறது இல்லை பார்த்துடலாம். ஏன்னா வந்து நம்ம இந்த சுவிட்ச் செட்டிங் பண்ணிட்டோம். ஓகேவா? சுவிட்சோட செட்டிங் பண்ணிட்டோம். ஆன் ஆகுறது, ஆஃப் ஆகுது எல்லாமே. ரெண்டாவது ஆட்டோ கட் ஆஃப் ஆகுதா, அயன் பாக்ஸ் கரெக்டாக ஹீட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து இதில் செக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்இடி லேம்பை மறக்காமல் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், எல்இடி சின்ன பல்ப் அயன் பாக்ஸில் ஒரு எல்இடி லைட் இருக்கும் இல்லையா, அந்த லைட்டு நான் இந்த பின்னில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா ஓப்பனில் வச்சுருக்கும் போது இதெல்லாம் செக் பண்ணிடணும். இந்த டெஸ்டிங்கில் முடிச்சுட்டு அயன் பாக்ஸை ஃபிட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா கழட்டி மாட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஓப்பன் பொசிஷன்லேயே வச்சு இந்த டெஸ்டிங்கில் முடிச்சுட்டு மாட்டினோம்னு சொன்னால் ஒரே ஸ்ட்ரோக்கில் இந்த சர்வீஸை நம்ம முடிச்சிட முடியும். பாருங்கள், ஒரு சின்ன எல்இடி லேம்ப் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் டைரக்ட் லைனில் செக் பண்ணுறேன், அயன் பாக்ஸ் ஹீட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ஓகே, ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்இடி லைட்டு எரியுது. ஓகேவா? அதேமாதிரி ஆட்டோ கட் ஆஃப் ஆகிறப்ப இந்த லைட்டு அமைஞ்சதுன்னு சொன்னால், ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த லைட்டு அமைஞ்சதுன்னு சொன்னால் ஆட்டோ கட் ஆஃப் ஆகுது, கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. ஏன்னா நான் ஹீட் வந்து லைட்டாக ஆனோடனே ட்ரிப் ஆகிற மாதிரி தான் செட்டிங் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குது. ஓகே, இவ்வளோ தான், சிம்பிள் மெத்தடு தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் நம்ம